இப்போ எல்லாம் வீடியோக்கு வந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். நம்ம இந்த வீடியோ வந்து எப்படிலாம் 1v1 எதிரில் இருக்கவனை கதற அடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். எதிரில் இருக்க நம்ம தம்பி தான், நம்மளுக்கும் அவனுக்கும் 1v1. இது ஸ்கிரிப்டட் கிடையாது. நம்ம 7 ரவுண்ட் ஜெயிச்சிருவோம். லாஸ்ட்டு நம்ம தான் ஜெயிப்போம். இந்த இதை பார்த்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நீங்களும் அடிச்சிடலாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்கும் ஒன்ட்டா படிக்க தெரியாது, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க. இதில் நம்ம என்னென்ன ட்ராக்லாம் யூஸ் பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள். இதில் உங்களுக்கு ட்ராகு எனக்கு தெரிஞ்ச ட்ராக்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னும் கொஞ்சம் ட்ராக் நான் சொல்லித்தரேன். இந்த இதுலேயும் கரெக்டாக இந்த ட்ராக்லாம் பண்ணலாம். எந்த சைடு வேணாலும் அந்த சைடு ட்ராக் பண்ணி இந்த இதில் ஒரு தலையில் விழுந்துடும். அது என்ன ட்ராக்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரொட்டேஷன் ட்ராக் தான். ரைட்டோ லெஃப்ட்டோ இந்த இப்போ இந்த வீடியோஸில் இருந்தால் பாருங்கள். நான் அப்படியே அவன் எந்த சைடு வரான், அவன் சைடு லெஃப்ட் சைடு குதிச்சானா கரெக்டாக லெஃப்ட் டாக்கில் பார்த்துட்டு இது 2ஆவது ரவுண்டுங்க. இப்போ இதுலேயே நான் எப்படி அடி விழுதுன்னு பாருங்க. நான் பண்ணுற இந்த ட்ராகை மட்டும் பாருங்க. நான் இதை அடிக்கடி ஒரே ட்ராக் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதனால் 2-3 ரவுண்டு மட்டும் தான் ஸ்லோ மோஷன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு. மற்ற எப்போவும் ஒரே ட்ராக் தான். படுத்துட்டு ப்ரான் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணுறேன், அவனுக்கு அடிக்க வரல. நம்ம ப்ரான் ஷாட் அடிக்க எப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போடலான்னு நினைச்சோம். இந்த இதில் மிஸ் ஆகிட்டா அக்யூரேசி கரெக்டாக ஆகணுங்க. முக்கியமான விஷயமே ஒரு அக்யூரேசி தான். அந்த அக்யூரேசி இருந்தால் போதும், நம்ம எப்படி வேணால் அடிச்சிடலாம். வேறு நம்ம க்ளோவால் கரெக்டாக போட்டுடணும். இதில் ட்ராக் கொடுத்துட்டானா இது என்ன ட்ராக்னு இப்போ சொல்கிறேன். இந்த இப்போ ஒரு ட்ராக் விழுதா, இதுதான் லெஃப்ட் ரொட்டேஷன் ட்ராக்னுபாங்க. கரெக்டாக லெஃப்ட்டில் ஒரு ரொட்டேஷன் ட்ராக் அடிச்சிடணும். வாங்க இப்போ அடுத்தது வீடியோ பார்ப்போம். இப்போ இந்த ரவுண்டில் பார்ப்போம். நம்மளுக்கு முதல்ல கான்ஃபிடென்ட் தாங்க முக்கியம். அதுக்கு நம்ம ஏறியும் போயிடக்கூடாது. ஏன்னா அப்படின்னா நம்ம ரஷ் பண்ணி போனோம்னா அவன் நம்மளை ஸ்ட்ரெயிட் ட்ராக் அடித்தா நம்ம தலையில் விழுந்துடும். அவனை நம்ம யாரை வச்சு பார்க்கணும். இந்த முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு பார்க்கலாம். அவனை நம்மளே யாரை வச்சு பார்க்கலான்னு பார்க்கலாம். நான் அவனை யாரை வச்சு பார்க்கலான்னு பார்ப்பேன். அவனும் வர மாட்டான், நானும் வர மாட்டான். காத்துக்கிட்டே தான் இருக்கணும். கடைசியில் இந்த சோன் வந்தது தான் மிச்சம். நம்ம அப்படின்ட்டு ஏறி போயிட்டோம். முக்கியமாக நம்ம இந்த குளோவால் டக்குன்னு அடிச்சிடணுங்க. நம்ம அக்யூரேசி அவன் தலையில் வச்சுட்டு கரெக்டாக விடணும். பிரேசிலியன் பிளேயர்ஸ் கணக்கு விளாடணும் யூஎம்பிலனா. அதேமாதிரி நம்மளும் விளாட்ணும் தான். இந்த இதில் ஒரு லெஃப்ட் ட்ராக் அடிச்சுட்டேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ட்ராக் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவன் லெஃப்ட்லாம் இந்த இதான் இப்போ நம்ம வச்சுருக்க சென்சிட்டிவிட்டி. இந்த சென்சிட்டிவிட்டி நீங்களும் வச்சு விளாண்டு பாருங்கள். இது மற்ற எந்த யூடியூபரையும் பார்த்து நான் வைக்கலாங்க. நானே கஷ்டப்பட்டு மேட்ச் போட்டு போய் வச்சு பார்த்தேன். இது எனக்கு ஒர்க் ஆகுது, உங்களுக்கும் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கும் ஒர்க் ஆகுது, நான் கமெண்டில் 100% எமோஜியை தட்டிட்டு போயிருங்க. இல்லை ஒர்க் ப்ரோன்னு அனுப்பி விட்ருங்க. இந்த இதுலேயும் பார்த்தீங்களா நமக்கு முக்கியமாக நம்ம க்ளோவாலே அக்யூரேசி. இந்த இதில் ஒரு லெஃப்ட் ட்ராக் விழுந்துட்டு இந்த நான் ஒரு மேட்சுக்கு ஒரு 50 செகண்ட் இவ்வளோ தான் இருக்கிறேன். அதுவே ஒரு மேட்ச் 50 செகண்டோ ஒரு மேக்ஸிமம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு மேட்ச்சில் ஒரு ரவுண்டை முடிச்சு விட்ருவேன். முடிஞ்ச அளவுக்கு நான் இதை ட்ரிம் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. நான் சொன்னோம்னா கைஸ் அக்யூரேசி முக்கியமாக. அதுக்கு இந்த ரவுண்டு எக்ஸாம்பிள். இந்த இதுலலாம் நெட்டும் கிடைக்கல, அக்யூரேசியும் கிடைக்கல, லேகும் ஆகும் தான். நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அக்யூரேசியால் தான் நம்மளுக்கு முக்கியமாக போகும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக ட்ராக் வேணும். இந்த எவ்வளோ மேலே தூக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் கரெக்டாக அவன் எவ்வளோ ஒரு 5 டிஸ்டன்ஸ் தான் தள்ளி இருக்கான். நான் அது தெரியாமல் வெளியில் வச்சு தூக்கிட்டேன். பக்கத்தில் வச்சு தான் வெளியில் வச்சு தூக்கணும். நீங்களும் என்னையுமே இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. கரெக்டாக இந்த ட்ராக் இது எல்லாத்தையும் இந்த இதுலேயும் நான் இதில் அந்த ட்ராக் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுட்டு இருக்கேன் பாருங்க. எப்படி கரெக்டாக அவன் எந்த சைடு வரானோ அந்த ரொட்டேஷன் வச்சு தூக்குங்க. உங்களுக்கு கன்ஃபார்மாக தலையில் விடுங்க. இதுக்கு நான் கேரண்டி. முக்கியமாக இந்த உட்கார்ற பட்டன் நம்ம கரெக்டான நேரத்தில் வச்சு அமுக்கணும். இந்த இப்போ வருவான், இந்த இதில் மிஸ் ஆகிட்டா இப்போ அடுத்து கன்ஃபார்மாக தராது. அந்த தலையிலே விழுந்துட்டா இந்த இடத்தையே நான் லெஃப்ட்டோ ரைட்டோ யூஸ் பண்ணியிருப்பேன். லெஃப்ட்டாக தான் மேக்ஸிமம் இருக்கும். லெஃப்ட்டு தான் லெஃப்ட் ரொட்டேஷன். நீங்களும் இந்த லெஃப்ட் ரொட்டேஷன் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ரவுண்டில் நான் ஜெயிச்சிருவேங்க. ஆனால் இந்த ரவுண்டில் தான் வெளியில் போயிடுவான். கேட்டால் அவன் ப்ரான் ஷாட் அடிக்கக்கூடாதுன்னு நான் சொன்னதுக்கு அடிக்கக்கூடாதான்னு கேட்டுட்டு இருந்தானான்னு சொல்லுவான். அவன் பண்ணது அப்படியே அது கண்மட்டு பாருங்களேன். எப்படி மூவ்மெண்ட்லாம் கொடுத்து விளாடுவான். எனக்கு அடியே விடாது. நான் முடிஞ்ச அளவுக்கு அடிக்க ட்ரை பண்ணி அடி விடாத மாதிரி. இதில் இல்லை. இந்த இப்போ வருவான் பாருங்க. பக்கத்தில் வந்து கேட்டால் அடி வாங்கன்னு இப்படி சொல்லிடுவான். இந்த இப்போ பாருங்க, அவன் மூவ்மெண்ட்டை மட்டும் கொடுங்க. இங்கிட்டு இருந்து அங்கே குதிக்கான், அங்கிருந்து இங்கே குதிக்கான். கேட்டால் அப்படி சொல்கிறான். ஆனால் இந்த இப்போ லெஃப்ட் ட்ராக் விழுந்துட்டு அடிச்சிட்டா. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வேணால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். இதான் வெளியில் போயிடுவானே, எனக்கும் வெளியில் போயிடுவேன். ஆமாம், எப்படினாலும் நம்ம 7 ரவுண்ட் வச்சுருந்தா நம்ம தானே ஜெயிச்சிருப்போம். அப்போ நம்ம ஜெயிச்ச மாதிரி தானேங்க. நம்ம அடுத்து யூஎம்பி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அடுத்து நம்ம வந்து யூடியூப் சேனலில் ரியாக்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ் ஐடி போடலான்னு பார்க்க. இந்த வீடியோ முடிஞ்சிட்டு கைஸ், பாய் கைஸ். நம்ம வீடியோக்கு எப்பவும் போல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.